இதுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தனுக்கு இவ்வளோ லட்சம் ஃப்ரீயாக கொடுக்கணும், அதே மாதிரி நாங்களும் அள்ளோணும்னு தெரியாமல் அன்றாடம் போய் உழைச்சி வரிகளை கட்டி சந்தோஷமாக வாழுங்கோ. அடுத்த வேறு ஒரு பெனி தந்தாலும் நோ தேங்க்ஸ், எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறீங்க, ஏன் கதவை அட்ரஸை கொடுக்குறீங்க, வீட்டு கதவை ஏன் திறந்து போட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பிச்சைக்காரரா? அம்மா தாயே பிச்சை போடுங்கோண்டா, திறந்து போட்டிருக்கிறீங்க, ஃப்ரீயாக எல்லோரும் கொண்டு வந்து கொடுங்கோண்டு. எங்களுக்கு வேண்டாம், நோ தேங்க்ஸ்ன்னு தான் முடியுது. எஸ்கே இந்த தாய்க்கு இருக்கிற திமிருக்கு கொழுப்புக்கு முதல் அவள் வெளியால் வந்து கதைக்கணும். ஒரு வயசு போன கிளவியும் முன்னால் வரையெல்லாம் நிற்கிற. சரி, நீ ஒரு கிளவி ஒரு வயசு போன நேரத்தில் பிள்ளையை பெற்றுட்ட, சரியோ? என் மகளின் வயசில் எஸ்கே இருக்கிறான். அப்போ நீ வந்து 60 வயசுல எத்தனை வயசில் பிள்ளையை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் காட்சி கொண்டிருக்க வேண்டிய நேரமே இல்லை. கிளவி பிள்ளையை பற்றி போட்டு ஒளிச்சிருந்து கொண்டு விளையாடினா இப்படி இருக்கும். வந்து நேராக நின்று கதையணும். உனக்கே ஒரு கிளவி முகங்காட்டிலாண்டா மெட்ட விட போய் மூத்த காட்டு. நீ என்ன அடுத்த வைக்க நீங்கள் காசு அடுத்தவங்களோட காசை போஸ்ட்மேன் மாதிரி கொண்டே கொடுக்குறதுக்கு என்னது கிடையாது மூத்த காட்டு நிற்கிற பிள்ளைகளை. மூத்த காட்டுனா காசு கிடைக்கும். அப்போ தாய்னா மூத்த காட்டேன், தாய் வந்து மூத்த காட்டேன். நாங்கள் களவெடுக்கையில் எல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்குது, கதவை திறந்து விட்டுருக்குறேன் ஃப்ரீயாக வாங்குறதுக்காண்டு காட்டேன் வந்து எவிடன்ஸோட. எரிச்சல் தான் வந்து கொண்டிருக்கு இந்த மெனசியால். சரி, லண்டன் முழுக்க நாறிக்கொண்டிருக்கு இந்த மெனசின்ற கூத்துகளும் அவங்களோட இதுகளும்.